அத்தியாயம் 406. பரம திருப்தி. விஜய் தட்டியது புருஷோத்தேதான் என்றாலும் விஜயின் வார்த்தைகளில் இருந்த மறைமுக தாக்குதலை ஆதித்யாவின் கூட இருந்த அவனது ஒவ்வொரு ஆட்களும் மிக தெளிவாக புரிந்து கொண்டனர். அவர்களில் கொஞ்சம் நிதானமான மனநிலையோடு இருந்தது என்றால் அது ஆதித்யா மட்டும்தான். ஆனாலும் அவனுமே அந்த நிதானத்தையும் அவனது முகத்தில் இருந்த 2 மில்லிமீட்டர் சிரிப்பையும் மிகவும் பிரயத்தனப்பட்டே வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். நிஜமாவே மிஸ் அவந்திகா இன்னைக்கு என் கண்ணை திறந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்ப காம்படிஷன் முடிஞ்சிட்டதுனால நாங்க இனியும் இங்க இருந்து எந்த டிஸ்டர்பன்ஸையும் பண்ண விரும்பல. சோ நாங்க கிளம்புறோம் என்று அறிவித்தபடி வெளியே செல்ல திரும்பியவனை மிதுன் சந்திரனின் குரல் தடுத்தது. இன்னும் நான் பேச வேண்டியதையெல்லாம் சொல்லி முடிக்கலையே, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்க? 1/2 லிட்டர் நக்கல் வழிந்தது மிதுனின் குரலில். இவனை திரும்பி பார்த்த ஆதித்யா புரிவங்களை உயர்த்தியபடி, ஓ, இன்னும் என்ன அவமானப்படுத்தினது போதாதா? நீயும் தனியா உன் பங்குக்கு அவமானப்படுத்த போறியா? புன்னகையோட தான் கேட்டான். வேறு வழி என்ன இது மேஜர் ஆதித்யா? நீ இவ்ளோ சின்ன தோல்வியை எல்லாம் பெருசா எடுத்துக்கிறவனா? நான் உன்னை பத்தி ஆஹா ஓஹோன்னு நினைச்சு வச்சிருந்தேனே. இந்த முறை நக்கலின் அளவு வெறும் 4 லிட்டர் தான். அதன் பிரதிபலிப்பு ஆதித்யாவின் முகத்திலும் தெரிய ஆரம்பித்து இருந்தது. 2 மில்லிமீட்டர் இப்பொழுது 1 மில்லிமீட்டர் ஆகியிருந்தது. ஆதித்யா மிதுன் சந்திரனை பார்த்த பார்வையின் உஷ்ணத்தை வைத்து 4 நாட்களுக்கான உணவை சமைக்கலாம் போலும். நிலைமை தீவிரமாகிக் கொண்டே போக காற்றில் கூட அதன் வெளிப்பாடு தெரிய ஆரம்பித்து இருந்தது. ஆனால் எதற்கும் மிதுன் சந்திரன் அலட்டிக் கொள்வதாய் இல்லை. ஆதித்யாவை உறுத்து பார்த்தவன், நீ எங்களுக்கு சேலஞ்ச் பண்ணதான் வந்திருந்த, இப்போ அந்த சேலஞ்சும் முடிஞ்சிருச்சு, அதனால இப்போ எங்க டர்ன், இப்ப நாங்க சேலஞ்ச் பண்ணலாம்னு இருக்கோம். தீவிரம் இருந்தது அவனது குரலில். சேலஞ்ச்? என்ன சேலஞ்ச்? ஆதித்யாவின் வாயில் சிக்கிய வார்த்தைகள் சக்கையாகத்தான் வெளிவந்தது. வேற என்ன இருக்க போகுது? நம்ம 2 ட்ரூப்ஸுக்கும் நடுவால போர்தான் என்று முடிந்தவன் தன் முழு உயரத்திற்கு நிமிர்ந்து நின்று, ஆதித்யா செங்கப்பா, நான் மிதுன் சந்திரன், என்னோட மொத்த ட்ரூப்பையும் ரெப்ரசன்ட் பண்ணி நான் உங்க ட்ரூப்புக்கு இந்த சவாலை விடுறேன். இன்னும் 2 நாள்ல நம்ம 2 டீமுக்கும் போர் வச்சுக்கலாம். என்ன சேலஞ்சுக்கு ஒத்துக்கிறீங்களா என்று கேட்டான். இதை கேட்ட ஆதித்யாவின் ஆட்கள் எல்லோரும் திகைத்து போய்விட்டனர். நம்மளையே சேலஞ்ச் பண்ற அளவுக்கு இவனுக்கு தைரியம் வந்துடுச்சா? போன முறை அவர்கள் தானே மிதுன் ட்ரூப்பிற்கு சவால் விட்டார்கள். ஆனால் இந்த முறை ஏனோ அவர்களின் மனதில் இந்த சவாலை கேட்டு அவர்களின் மனதில் எல்லாம் பாறாங்கள் வந்து அமர்ந்தது போன்ற ஒரு உணர்வு. போன முறை எதிர் அணிக்கு சவால் விட்ட பொழுது எதுவும் தெரியவில்லை. ஆனால் அதே நிலை இப்பொழுது அவர்கள் பக்கம் திரும்பி இருக்க இந்த உணர்வு வினோதமாக இருந்தது. மொத்தத்தில் அவர்களுக்கு இதை நினைத்து சந்தோஷமாக இல்லை. அதுவும் இன்று நடந்தவற்றிற்கும் பிறகு அவர்கள் சந்தோஷம் கொண்டால்தான் ஆச்சரியப்பட வேண்டும். ஆனால் ஆதித்யாவிற்கு அந்த பயம் எல்லாம் ஏதும் இல்லை போலும். அவன் கெத்தாகவே தான் மெயின்டைன் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு நெளிந்த சிரிப்பை உதட்டில் பரவ விட்டபடி, அஃப்கோர்ஸ் வச்சுக்கலாமே மேஜர், நல்லபடியா வச்சுக்கலாமே. அதுவும் இந்த தடவை உண்மையான காம்படிஷன் மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் 2 நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன் என்றான் மிதப்பாக. பார்க்கலாம் என்றான் மிதுன் மெலிதான சிரிப்பை உதிர்த்தபடி. லெட்ஸ் கோ என்று தனது ஆட்களிடம் கத்திவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தான் ஆதித்யா. அவனுக்கு இனியும் ஒரு வினாடி கூட அங்கு நிற்க விருப்பம் இல்லை. மிதுன் சந்திரனையும் அவனது ஆட்களையும் அவமானப்படுத்தி விட்டு வரலாம் என்ற நினைப்போடு இங்கு வந்தால் இப்படியெல்லாம் உல்டா ஆகிவிட்டதே. இதற்கும் இது வேறு கம்ப்யூட்டர் காம்படிஷன் தான், உண்மையான போர்க்களம் கூட இல்லை. ஆனாலும் அவனால் நடந்த அவமானங்களை சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. அதுவும் அவந்திகா, அவளை இந்த மாதிரியான ஒரு ஆளாக அவன் நினைத்து கூட பார்த்திருக்கவில்லை. உண்மையை சொல்ல போனால் இது ஆதித்யாவிற்கு மட்டும் இல்லை, மிதுனுக்கும் கூட ஆச்சரியம் அளித்த விஷயம். ஆதித்யா வெளியேறிய அடுத்த நொடி, பா, என்ன ஒரு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பேட்டில் ஃபீல்ட்ல ஜெயிச்சு இருந்தா கூட நான் இவ்ளோ சாட்டிஸ்ஃபைடா இருந்திருப்பேனான்றது குவெஸ்சன் மார்க் தான். பட் திஸ் இஸ் வாவ். மூச்சை ஆழ உள் இழுத்தபடி ஆழ்ந்து அனுபவித்து சொன்னான் விஜய். மற்ற எல்லோரும் கூட மிக ஆரவாரமாகத்தான் இருந்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் அந்த ஆதித்யாவோட முகத்தை பார்க்கணுமே. காட், அவன் மூஞ்சி போன போக்க பார்த்துட்டு என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்பொழுதும் அதை நினைக்கையில் பீறிட்டு வந்த சிரிப்பை வாய்க்குள் அடக்கியபடி சொன்னான் மிதுனின் ஆட்களில் ஒருத்தன். டேய், அவனோட மூஞ்சி மட்டும் இல்லடா, மத்தவனுங்க மூஞ்சி போன போக்க பாக்கலையே நீ.
நாம ஒரு சுண்டு விரல் கூட அசைக்காம அவனுங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பி இருக்கோம். இதுவும் ஒரு மாதிரி நல்லாதான் இருக்குல்ல? ஆமாண்டா, இத பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம அப்பயே இதை பண்ணிருக்கலாம்ல என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்க, டேய் லூஸ் பசங்களா, மிஸ் நாதன் மட்டும் இல்லனா நம்ம எல்லாம் இப்படி ஆடிட்டு திரிய முடியாது என்று சிரித்துக் கொண்டே கூறினான் அக்ஷய். எதிராளியை அவமானப்படுத்தியதில் அவர்கள் எல்லோருக்கும் வெகு திருப்தி. அதே நேரத்தில் அவந்திகா எவ்வளவுக்கு எவ்வளவு சுலபமாக அவர்களது எதிராளியை தோற்கடித்தாலோ அவ்வளவுக்கு அவ்வளவு எதிராளிப்பட்ட அவமானத்தின் அளவு அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி சவால் பற்றிய பேச்சை அவனது கேம்பில் இருந்து வேலை மெனக்கெட்டு கிளம்பி வந்து ஆரம்பித்ததும் ஆதித்யா தானே. இப்பொழுது தானாக வந்து நன்றாக வாங்கி கட்டி கொண்டு போகிறான். இதேதான் எங்கேயோ போகிற மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தா என்று இழுத்து விட்டுக் கொள்வதாம். இத்தனை நாட்களாக, அதாவது முதல் முறை சவாலில் மிதுனின் ஆட்கள் தோற்றுதல் இருந்து அவர்களுக்குள் தேக்கி வைத்திருந்த கோபத்தை இன்று முழுவதுமாக குளிர்வித்து விட்டாள் அவந்திகா என்றே சொல்ல வேண்டும். ஆமா, எல்லாமே மிஸ் அவந்திகாவோட கான்ட்ரிபியூஷனால தான். இப்போ நமக்குள்ள உண்டாகி இருக்கிற கான்பிடன்ஸ அப்படியே வச்சு அடுத்து நடக்க போற போட்டியிலையும் அந்த ஆதித்யாவையும் அவனோட ஆளுங்களையும் கரும்பு மிஷின்குள்ள கரும்பை விட்டு சக்க பிழிற மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் என்று அதே பாவனையை செய்தும் காண்பித்தான் விஜய். எல்லோரும் சந்தோஷமாக வாய் விட்டு சிரிக்க, மிதுன் சந்திரன், உண்மைதான், இப்போ நமக்குள்ள இருக்கிற கான்பிடன்ஸும் உத்வேகமும் எப்பயும் நமக்குள்ள அப்படியே இருக்கணும் என்று கோர, எஸ் சார் ஒருமித்த குரல் எல்லோரிடமும் இருந்து. மறுபக்கம் ஆதித்யா வெகு நேரமாக அவனது ஆட்களிடம் ஆத்தோ ஆத்து என்று ஆத்தி கொண்டிருந்தான். இந்த தடவை அவங்க எல்லாரையும் இருந்த இடம் தெரியாத அளவுக்கு நீங்க அழிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த போட்டியில நாம தான் ஜெயிக்கணும் என்று அழுத்தமாக கூற, எஸ் சார் என்றனர் எல்லோரும் ஒருங்கே. அவர்கள் இந்த ஒரு போட்டியில் தோற்று போய் விட்டார்கள் என்பதற்காக அவர்கள் ஒன்றும் மிதுனின் ஆட்களை விட எந்த வகையிலும் குறைந்து போய்விடவில்லையே. மீண்டும் பேட்டில் ஃபீல்டில் சந்திக்கும் பொழுது தங்களது வீரம் என்ன, தங்களது திறன் என்ன என்று அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். சிறிது நேரத்தில் மீட்டிங் முடிந்தவுடன் எல்லோரும் கிளம்பி சென்ற பிறகும் ஆதித்யாவின் மனதில் அமைதி என்று ஒன்றை உண்டாக மாட்டேன் என்று முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தது. என்ன ஒரு கேவலம், எப்படிப்பட்ட அவமானம்! நினைக்க நினைக்க அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பாஸ், நான் வேணும்னா அவங்களோட வார் ஸ்ட்ராட்டஜியை இந்த தடவையும் திருடவா என்று கேட்டு வைத்தான் புருஷோத். தனக்கு முன் இருந்த ஒரு பண்டில் பேப்பரை புருஷோத்தின் முகத்தின் மீது விசிறி அடித்த ஆதித்யா அவனை பார்த்து முறைத்தபடி, பொறுங்கள் பொறுங்கள் மக்களே, முறைத்தபடி அல்ல, தீவிரமாக முறைத்தபடி. ஹா, இப்ப என்ன சொன்ன, என்ன சொன்ன? உனக்கு என்ன மூளை மழுங்கிருச்சா புருஷோத்? விட்டா நீயே அவங்களுக்கு எல்லா ஆதாரத்தையும் இந்தாங்கன்னு எடுத்து கொடுத்துருவ போல என்று அவன் கத்த, இல்ல இல்ல பாஸ், நான் அப்படி மீன் பண்ணி கேக்கல, நமக்கு அவங்களோட வார் ஸ்ட்ராட்டஜி தெரியலன்னா என்று அவன் பயந்த விழிகளோடு கூறிக்கொண்டிருக்க, அந்த பொண்ணு அவந்திகா கிட்ட எவ்வளவு கேவலமா தோத்து போய் வந்திருக்க, ஆனாலும் இவ்வளவு ரிஸ்கியான ஒரு விஷயத்த பண்ணலாம்னு உனக்கு எப்படி தோணுது? அவளோட திறமை என்னன்னு பார்த்ததானே? அவ இந்த விஷயத்த நீ பண்ணா கண்டுபிடிக்காம இருப்பான்னு நினைக்கிறியா என்று ஆதித்யா கத்த, ஆமாம் பாஸ், அந்த பொண்ணு வேற குறுக்க இருக்காள்ல என்றான் புருஷோத் இப்பொழுதுதான் புத்திக்கு தட்டுப்பட்டது போல். அவ இருந்தா இப்போ என்ன ஆகிடும்? நமக்கு அவங்களோட வார் ஸ்ட்ராட்டஜி தெரியலனாலும் நாம ஜெயிப்போம். நம்ம ஆளுங்க மேல நாம நம்பிக்கை வைக்கணும், அவங்களோட திறமை மேல நம்பிக்கை வைக்கணும். என்ன, ஜெயிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான். எதையோ கூர்ந்தபடி சொன்னான் ஆதித்யா. கரெக்ட் பாஸ், நம்ம ட்ரைனிங் மட்டும்தான் என்னைக்கும் நிலையானது. அவங்கள தோக்கடிக்கிறது எல்லாம் அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல. இந்த தடவை கண்டிப்பா அவங்களால நம்மள தோக்கடிக்கவே முடியாது என்றான் புருஷோத் தன்னம்பிக்கையோடு. அவனை உறுத்து பார்த்த ஆதித்யா, இனி ஒரு தடவை தோல்விய கண்டிப்பா என்னால டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ புருஷோத், இந்த தடவை நம்ம பக்கம் வெற்றி மட்டும்தான் இருக்கணும், வெற்றி மட்டும்தான் என்று அவன் அழுத்தி கூற, எஸ் எஸ் பாஸ், நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். வேக வேகமாக தலையாட்டினான் புருஷோத். நாம தான் ஜெயிப்போம், நாம தான் ஜெயிப்போம், சியர்ஸ் என்றபடி மிதுனின் ஆட்கள் எல்லோரும் கூடி கும்மி அடித்துக் கொண்டிருந்தனர் என்றே சொல்லும் அளவிற்கு அவர்களின் ஆட்டம் ஓவராக போய்க் கொண்டிருந்தது. இன்னும் 2 நாட்களில் யுத்தம் ஆரம்பிக்க இருப்பதால் இன்றே நைட் பார்ட்டி கொண்டாடி கொண்டிருந்தனர். 2 ட்ரூப்புகளுமே ஹைடெக் யூனிட்ஸ் என்பதால் உண்மையான போரை விட அதில் பல வகையான போட்டிகளும் இருக்கும். அதில் ஒன்று பல வகையான ஹை எண்ட் எக்விப்மெண்ட்ஸை உபயோகிப்பது. உண்மையான யுத்தம் நடக்கும் முன்பு 2 ரெஸ்லிங் மேட்சஸ் நடக்கும்.
மிதுன் சந்திரன் பக்கம் இருந்து எப்பொழுதும் விஜய் தான் பங்கு எடுப்பான். அவனை ரெஸ்லிங்கில் கில்லி என்றே பலரும் அழைக்கும் அளவிற்கு அப்போட்டியில் கை தேர்ந்தவன். ஆதித்யாவின் பக்கமும் ஒரு கை தேர்ந்தவன் இருக்கிறான் தான். எப்பொழுதும் இந்த ஒரு மேட்சுகளும் ஃப்ரெண்ட்லி காம்படிஷனுக்காகத்தான் நடக்கும். அதிலும் முக்கால்வாசி முறை மேட்ச் டிராவில் தான் முடியும். எப்பொழுதாவது தான் யாரோ ஒருவர் வென்று ஒருவர் தோற்பர். அதுவும் நடக்க போவது ஏர் ட்ரில் ரெஸ்லிங் தான். அவந்திகாவும் முதல் முறை இப்பொழுதுதான் அந்த ஏர் ட்ரில் ரெஸ்லிங்கை பற்றி கேள்விப்படுகிறாள். இரு பக்கமும் ஃபைட்டர் ஜெட்ஸ் எனப்படும் போர் விமானம் ஒன்றை ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு முட்டி மோதி போரிட்டுக் கொண்டிருப்பதை திரையில் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அவந்திகா. உண்மையான போர் இல்லை, பயிற்சிதான். ஆனாலும் ஏனோ ஒவ்வொரு முறையும் ஒரு போர் விமானம் மற்றொன்றை உரசி கொண்டால் கூட அவளது இதயம் ஒரு வினாடி நின்று துடித்தது. ஜெட் பைலட் எல்லோரும் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக இருந்தனர். ஜெட்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொண்டன, மோதிக்கொண்டன, உராய்ந்து கொண்டன. சீக்கிரம் சீக்கிரம் அவங்களை அட்டாக் பண்ணுங்க, தப்பிக்க விடாதீங்க. பைத்தியம் பிடித்தவன் போல் திரையை பார்த்தபடி கத்திக் கொண்டிருந்தான் விஜய். என்ன இது, நம்ம எனிமீஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க கூட கோப் அப் ஆகல. பைலட்ஸ் எல்லாம் சரியான இடத்தை கோஆர்டினேட் பண்ணி குறிவைக்க முடியாம திணறாங்க, குறைப்பட்டான் அக்ஷய். திரையை பார்த்து இங்கிருந்து அங்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கும் அவர்களது வீரர்களுக்கு வழிகாட்டுதலை வழங்கிக் கொண்டிருக்கும் இவர்களே இந்த நிலையில் கத்திக் கொண்டிருந்தார்கள். இவர்களது எச்சரிக்கைகள் எல்லாம் ஒரு வினாடி அல்லது ஒரு வினாடி லேட்டாக அங்கு கேட்பது இவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்தது. நேரத்தின் மதிப்பு விளையாட்டு வீரர்களுக்கு, மிலிட்டரியில் இருப்பவர்களுக்கும் அதிகமாக தெரியும். இப்படி ஒவ்வொரு முறையும் அவர்கள் எதிரிகளை தப்பிக்க விட்டு கொண்டிருந்தால் கண்டிப்பாக இந்த நேர பிரச்சனை பெரும் பிரச்சனையாக வந்து அவர்கள் தலையில் விடியும் என்பதை மறுப்பதற்கில்லை. என்னதான் அவர்களது போர் விமானம் வெளியேற்ற போவது பிளாஸ்மா ஷூட்ஸ் தான் என்றாலும் அவர்கள் இதை உண்மையான போர் போல் எண்ணி தீவிரமான மனநிலையுடன் எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா? ஆனாலும் மிதுன் அவனது நம்பிக்கையை இழக்கவில்லை. நீங்க ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க, நாம முன்னாடிக்கு இப்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி இருக்கோம். அட்லீஸ்ட் போன தடவை மாதிரி மொத்தமா தோக்க மாட்டோம். அதோட நம்ம ஆளுங்க மேல நாம நம்மளோட முழு நம்பிக்கையை வைக்கணும். அவங்க கடைசி வரையும் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு போராடுவாங்க என்றான். ஆனா நம்ம இந்த மாதிரியான பேட்டில் சிமுலேஷனை இப்பதான் சாஃப்ட்வேர்ல போட்டு பார்த்திருக்கோம். பைலட்ஸ் எல்லாரும் இன்னும் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு ஃபெமிலியரைஸ் ஆகல. இது கண்டிப்பா நமக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜா ஆகிடும் என்றான் அக்ஷய். என்ன ஆனாலும் கண்டிப்பா இது நம்மால அவாய்ட் பண்ண முடியாது. ஒவ்வொரு பேட்டிலுக்கும் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்னா எந்த பேட்டிலையும் நம்மளால ஜெயிக்க முடியாது. அதனால இந்த தடவை நம்ம உண்மையான போர்லயே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் என்றான் மிதுன் சிறு குரலில். அவன் அப்படி சொல்லிவிட்டான் என்பதால் அவர்கள் தோல்வியுற்றாலும் பரவாயில்லை என்று அவன் நினைக்கிறான் என்று அர்த்தம் இல்லை. என்ன ஆனாலும் இந்த முறை அவர்கள் தோற்க கூடாது. ஏற்கனவே ஒரு முறை தோற்றாகிவிட்டது. இன்னொரு தோல்வி வந்தால் நிச்சயம் அது அவர்களது மன வலிமையை மிகவும் பாதித்துவிடும். ஆனால் யதார்த்தம் என்ன எனில் ஆதித்யாவின் ஆட்கள் ஏற்கனவே இதில் அதிக பயிற்சி எடுத்துக் கொண்டு விட்டனர். இப்பொழுது போரை வைத்தாலும் அவர்கள் நன்றாக போரிடும் அளவிற்கு பயிற்சி பெற்று விட்டார்கள் அவர்கள். ஆனால் மிதுனின் ஆட்கள் இப்பொழுதுதான் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றனர். அடித்தளமே ஆட்டம் கண்டு போயிருக்கிறதே. ஆனால் என்ன ஆனாலும் நெவர் எவர் கிவ் அப் என்று நினைத்துக் கொண்டான் மிதுன் சந்திரன். அதுதான் இப்பொழுது அவனது ஆட்களிடம் இருக்கும் முன்னேற்றம் கண்கூடாக தெரிகிறதே. அதனால் குறைந்தபட்சம் போன முறை போல் வீணாக செத்து மடிய மாட்டார்கள். இதோடு நில்லாமல் மிதுனின் ட்ரூப்பை சேர்ந்த 2 ஜெட் விமானங்கள் போன முறை ஆதித்யாவின் ஆட்களால் சுக்கு நூறாக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த மாதிரியான பாதிப்பு ஆதித்யாவின் பக்கம் விழவில்லை. உண்மையை சொல்ல போனால் எந்த ஒரு சாதகமான விஷயமும் மிதுன் சந்திரனின் ட்ரூப்பிடம் இல்லை. ஆனால் ஆதித்யாவின் ட்ரூப்போ அப்படியே இதற்கு எதிர்ப்பதமாக இருந்தது. அவர்கள் கூடி கும்மி அடிக்காதது ஒன்றுதான் குறை. மற்றபடி அவர்களிடம் இருக்கும் அனுகூலம் எல்லாவற்றையும் நினைவில் கொண்டு அவர்கள் உல்லாசமாக அவர்களின் நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் இருந்த ஒரே ஒரு மனவேதனை என்னவென்றால் மிதுன் ட்ரூப்பின் ஸ்ட்ராட்டஜிஸை அறிய முடியாமல் போனது. அதுவும் இல்லையெனில் அவர்கள் இன்னும் சுலபமாக வெற்றி கனியை அடைந்து விடலாம். ஆனால் என்ன ஆனாலும் வெற்றி அவர்களின் பக்கம்தான் இருக்க போகிறது என்பது அவர்களுக்கு தெரிந்த கதையாகவே இருந்தது. ஃபக் என்றபடி டேபிளில் தனது கையை மடித்து ஓங்கி குத்தினான் விஜய். ரிசல்ட் என்னவா வேணாலும் இருக்கட்டும், அவங்கள காம்பேட்ல பாத்துக்கிறேன் என்றவனின் கண்களில்
சிவந்து காட்சியளித்தன. காம்பேட் என்பது போர்க்களத்தை குறிக்கும். போர்க்களம்தான் அவனின் களம். அது இந்த முறை அவனது உயிரையே பறித்து விட்டாலும் கூட சரி. ஆனால் என்ன ஆனாலும் அந்த ஆதித்யாவின் டீமை எதிர்த்து முழு மூச்சோடு போராடுவான் விஜய். சில நேரம் திரையில் நடப்பவற்றை கூர்ந்து பார்த்த அவந்திகா அதில் இருக்கும் நுணுக்கங்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்து இருந்தாள். ஆக்சுவலா ஒவ்வொரு காம்பேட் ஜெட்டையும் ஒரு பேட்டர்ன்ல தான் பிக்ஸ் பண்ணி இருக்காங்க. அந்த பேட்டர்னை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியா ஜெட்ஸை அழிச்சிட்டு முன்னேறி போயிட்டே இருக்கலாம். அதாவது நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறது மாதிரி என்று அவந்திகா தனது தெளிவான குரலில் சொல்ல மிதுனது குரூப் மொத்தமும் திரும்பி இவளை பார்த்தனர். அண்ணி, அந்த பேட்டர்ன் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆச்சரியத்தோட கேட்டான் மிதுன். விஜயும் மற்றவர்களும் கூட கண்கள் மின்ன அவந்திகாவை பார்த்து கொண்டிருந்தனர். இத்தனை நாள் அவள் கூட நேரம் செலவழித்ததில் இருந்து அவந்திகா எத்தகைய ஆற்றல் நிறைந்தவள் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இடவலமாக தலை அசைத்த அவந்திகா, ஐம் நாட் ஷூர், ஆனா பிசிக்ஸோட ட்ரையாங்குலேஷனையும் மேத் ஃபார்முலாவையும் வச்சு நானா ஒரு கெஸ் பண்ணேன். ஆனா அது அவ்வளோ ஆக்யூரேட்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல என்றாள். பிசிக்ஸா, மேத்தா? ஏதோ பேயை கண்டது போல் பயத்தில் அலறினான் விஜய். இவை இரண்டோடு போராடுவதற்கு உண்மையிலுமே பேயோடு கூட போராடி விடலாம் என்று நினைப்பவன் அவன். என் இனமடா நீ என்ற உங்களுடைய பல பேரின் மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேட்கிறது வாசகர்களே. மிஸ் நாதன், உண்மையாலுமே உங்களால அந்த பேட்டர்னை கால்குலேட் பண்ண முடியுமா? உற்சாகமாக கேட்டான் அக்ஷய். அவனுக்கு அவந்திகா எத்தகைய புத்திசாலி என்று நன்றாகவே தெரியும். இந்த பிளேன் நிற்க வைக்கும் பேட்டர்னை யூகிப்பது எல்லாம் அவளுக்கு மிகவும் சுலபமாக ஒன்றாகத்தான் இருக்கும் என்றே நினைத்தான். காம்பேட் பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஈக்குவேஷன் ட்ரை பண்ணோம். ஆனா இந்த காம்பேட்ஸை ஹியூமன்ஸ் கண்ட்ரோல் பண்றதுனால அதுக்கு மேல ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னால கண்டுபிடிக்க முடிஞ்ச விஷயம், நம்ம எதிரிங்களோட காம்பேட் ஜெட் எந்த தூரத்துல இருக்கும்னு என்னால கண்டுபிடிக்க முடியும் என்றாள். அதுவே போதும் அண்ணி, நம்ம 2 ட்ரூப்புக்கும் நடுவுல இருக்கிற கேப் ரொம்ப அதிகமானதெல்லாம் இல்ல. இட்ஸ் ஸ்டில் கிராசபிள். நம்ம பக்கம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் வேணும். அதை நாம கண்டுபிடிச்சு நமக்கு சொந்தமாக்கணும். அண்ணி, கிவ் யுவர் பெஸ்ட். அது எதிலையா இருந்தாலும் சரி, நம்ம ஆளுங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் என்று மிதுன் கூற, ஆமா மிஸ் நாதன், நீங்க பண்ண போறது எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி என்று வேறு குரல் கூற, புரியாமல் பார்த்த அவந்திகா, அப்படின்னா என்னையே கமாண்டிங் மேண்டில்ல ஹேண்டில் பண்ண சொல்றீங்களா என்று கேட்டாள். எக்ஸாக்ட்லி அண்ணி, ப்ளீஸ் கிவ் இட் அ ட்ரை என்றான் மிதுன். இல்ல, நான் எப்படி இவ்வளவு முக்கியமான ட்ரில் கமாண்ட் பண்ண முடியும்? அதோட நான் போட்ட கணக்கு சரியான எனக்கு இன்னும் சரியா தெரியல என்றாள் அவந்திகா. ஒருவேளை அவளது யூகம் தவறாய் போய்விட்டால் என்ன செய்வது? அதனால் ஏதாவது தவறு நடந்து விட்டால்? அப்பா, வேண்டவே வேணாம் என்று அவள் தயங்க மிதுன் அவள் மீது நிறைந்த நம்பிக்கை வைத்திருந்தான். அண்ணி, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ரிசல்ட் எப்படி வந்தாலும் சரி, நான் அதுக்கு என்னைக்கும் கவலைப்பட மாட்டேன். அதோட நீங்க எல்லா ஜெட்ஸ்க்கும் கமாண்ட் பண்ண வேண்டாம், ஒரே ஒரு ஜெட்டுக்கு மட்டும் பண்ணுங்க என்று கெஞ்சினான். மிஸ் நாதன், கண்டிப்பா நம்ம இப்ப ஏதாச்சும் ஒரு புது முயற்சியை எடுத்துதான் ஆகணும். காம்பேட் தான் நம்ம வீக் பாயிண்டா எப்பவுமே இருந்திருக்கு. அதனால நம்ம புதுசா எதையும் இழக்க போறது இல்ல என்று அறிவுறுத்தினான் அக்ஷய். மிஸ் அவந்திகா, நீங்க இதை பண்ணுங்க. ஒருவேளை இதனால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன். தனது நெஞ்சுக்கு நேராக முஷ்டியை வைத்து சத்தியம் செய்தான் விஜய். இல்ல, அதுக்கான பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன் என்றான் மிதுன் சந்திரன். நம்ம எல்லாரும் அதை ஷேர் பண்ணிக்கலாம். இன்னொரு குரல் கேட்டது. யாரும் அவள் மீது எந்த பழியையும் தெளித்து விட விரும்பவில்லை. இத்தகைய நம்பிக்கையை தன் மீது வைப்பார்கள் என்று அவந்திகா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சரி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆனா கண்டிப்பா உங்க யாரோட நம்பிக்கையையும் நான் வீணாக மாட்டேன் என்றாள் அவந்திகா. எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு புன்னகையோடு சொன்னான் மிதுன் சந்திரன். உடனடியாக சென்று ஒரு காம்பேட் ஜெட்டை தேர்ந்தெடுத்தாள் அவந்திகா. அவந்திகா தேர்ந்தெடுத்து இருந்தது போரில் மிகவும் பின்தங்கி இருந்த ஜெட்டை தான். கட்டளைகளுக்கு அவள் பழக்கப்பட ஆரம்பித்ததும் அவளின் கவனம் முழுக்க அதிலேயே குவிய ஆரம்பித்தது. முன் நடந்த பயிற்சி போர்களில் நிறைய தடவை மிகவும் பின்தங்கி இருந்த அந்த போர் விமானத்தை செலுத்துகின்ற விமான ஓட்டுநர் மிகவும் இள வயதுக்காரன். அவனுக்கு அனுபவம் மிகவும் சிறியதாய்தான் இருந்தது. ஆனாலும் அவனுக்கு விமானம் ஓட்டுவதில் ஆர்வம் அதிகம். அதுவும் போர் விமானம் ஓட்ட வேண்டும் என்பது அவனது நெடுநாள் கனவு என்று கூட சொல்லலாம். இந்த முறை அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவும் அவனுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. ஆனால் ஏன் ஆரம்பத்தில் இருந்தே போட்டியில் அவனால் ஜொலிக்க முடியவில்லை.
பின்தங்கிய நிலையிலேயே தான் இருந்தான். அவன் செய்ததெல்லாம் தனக்கு தாக்க வரும் போர் விமானத்திடம் இருந்து தப்பிப்பது, முயன்ற அளவு தப்பிப்பது, இடுக்கு வளைவில் தப்பிப்பது, தந்துக்குள் தப்பிப்பது, சைக்கிள் கேப்பில் தப்பிப்பது என பல வகையாக சொல்லலாம். ஆனாலும் இறுதி வரை அந்த இளைஞன் முயற்சியையும் மனதையும் மட்டும் கைவிடவே இல்லை. அந்த விதத்தில் அவன் பாராட்டலாம். மீண்டும் ஒரு சைக்கிள் கேப்பில் அவன் எதிரியிடம் இருந்து தப்பிக்க முயற்சி செய்து கொண்டிருக்க, அப்பொழுது ஒரு பெண்ணின் குரல் தெளிவாக அவனது காதுகளில் மாட்டியிருந்த போனின் வழி வந்து விழுந்தது. இப்போல இருந்து நான் தான் உனக்கு சப்போர்ட் பண்ண போறேன். எனக்கு உங்களுக்குள்ள இருக்கிற கோட் வேர்ட் எல்லாம் தெரியாது. அதனால நல்ல கவனமா நான் சொல்ற ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதன்படி செயல்பட. சீக்கிரம் லெஃப்ட்ல திரும்ப என்றாள் அவந்திகா. திடீரென்று ஒரு பெண்ணின் குரல் கேட்க, இவ்வளவு நேரம் அதிர்ச்சியில் இருந்தவன் அவள் இடது பக்கம் திரும்பு என்று கத்திய நொடி தன்னை மீண்டும் மீட்டுக் கொண்டு சரியாக இடதுபுறம் விமானத்தை திருப்பி விட்டான். அவன் அவனது விமானத்தை திருப்புவதற்கு முன் அது நின்று கொண்டிருந்த இடத்தில் இப்பொழுது ஒரு எதிரியின் விமானத்தில் இருந்து வெளிவந்த குண்டு தாக்கி இருந்தது. இது அவனுக்கும் மற்றொரு அதிர்ச்சி. மேல பறந்து உன்னோட வலது பக்கம் சுடு என்றாள் அவந்திகா. ஏன் என்று தெரியாவிட்டாலும் அவனது கைகள் தானாக அவந்திகா சொன்ன வேலைகளை செய்ய ஆரம்பித்தது. ஆனால் அவந்திகா சொன்னதை அவன் செய்த நொடி அவன் எதிரியின் போர் விமானம் ஒன்றை இவனது விமானத்தில் இருந்து வெளிவந்த குண்டு இருந்தது. இதை பார்த்தவன் அதிர்ச்சியில் விழிவிரிக்க, விஜய் மற்றும் அவனது ஆட்களின் வாய் ஒரே நேரத்தில் உள்ளே 4 லட்டுகளை தின்கலாம் என்ற அளவில் பிளந்து இருந்தன. அவந்திகா எதிரியின் குறியை முன்பே கணித்தது மட்டும் அல்லாமல் எதிரியை அழித்தும் விட்டாள். அது நடக்காவிட்டால் இன்னும் 2 வினாடிகளில் அவர்களது போர் விமானம் எதிரியின் தாக்குதலால் நிலை குலைத்திருக்கும். ஆனால் எப்படி இது, அதுவும் வினாடிகளில்? தேர்ந்த ராணுவ வீரனுக்கு கூட இவ்வளவு நுணுக்கம் வராது. எல்லாம் கணிதமும் பௌதீகமும் செய்யும் மாயம். இதனால் தான் சயின்ஸை கொண்டு உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றனர் அறிவியல் வல்லுநர்கள். எப்படியோ மீண்டும் ஒரு முறை அவந்திகாவின் அபரிவிதமான ஆற்றல் எல்லோருக்கும் கண்கூடாக தெரிந்துவிட்டது. அவந்திகாவின் கட்டளைகளை நடத்தி காட்டிக் கொண்டிருந்த இளம் போர் விமானி இப்பொழுது பின்தங்கிய இடத்தில் இருந்து முதல் இடத்திற்கு முன்னேற ஆரம்பித்து இருந்தான். அவர்களின் பல எதிரிகள் பலமாக அடி வாங்கி இருந்தனர். நிறைய போர் விமானங்கள் மிதுனின் ஆட்களால் நொறுக்கப்பட்டிருந்தனர். இது மேலும் அவர்களது உத்வேகத்தை உயர்த்தியது. அதனால் அவர்கள் இன்னும் அதிக தன்னம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் செயல்பட ஆரம்பித்தனர். அவர்கள் மேலும் மேலும் முன்னேற ஆதித்யாவின் பக்கம் பலமாக அடிவாங்க ஆரம்பித்தது. இது மிதுனின் ட்ரூப்பிற்கு மட்டும் அல்ல, ஆதித்யாவின் ஆட்களுக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் திரையை விரித்து பார்த்து கொண்டிருந்தவனின் கண்கள் அதிலேயே நிலை கொத்தி நின்றன. தன்னை தானே கேள்வி கேட்டுக் கொண்டவனுக்கு பதில் மட்டும் கிடைக்கவில்லை. என்னன்னு தெரியல பாஸ். ஒருவேளை நம்ம எதிரிங்க ஏதாச்சும் ஹேக் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன? கலக்கத்தோடு சொன்னான் ஆதித்யாவின் ஆட்களுள் ஒருவன். அப்போ நீங்கெல்லாம் என்ன புடிங்கிட்டு இருக்கீங்க என்று அவன் திரும்பி கத்திய கத்தலில் எல்லோரும் அரட்டு போய்விட்டனர். சார், ஏதோ ட்ரிக் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், பயந்தபடி சொன்னான் ஒருத்தன். நம்ம ஸ்ட்ராட்டஜிய நாம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க சார். குரல். அப்போ நீங்களும் அதை பண்ணவும் தானே? கோபமாக கேட்டான் ஆதித்யா. அது நாங்களும் கண்டுபிடிக்கிறோம் பாஸ். ஆனா 2-3 செகண்ட் கழிச்சுதான். சொல்லிக் கொண்டிருந்தவனுக்கு குரல் இறங்கிவிட்டது. அந்த வினாடி இடைவேளைகள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றன என்று சொல்ல வந்தவனுக்கு சொல்லி முடிக்க வாய்தான் வரவில்லை. ஆதித்யாவின் முறைப்பை கண்ட பின்னாடியும் அவனது வாய் ஒழுங்காக வேலை செய்யுமா என்ன? அவர்கள் எல்லோரையும் கூர்ந்து பார்த்தவன், இந்த போர்ல மட்டும் நம்ம ஜெயிக்கலனா யாரும் இந்த இடத்தை விட்டு முழுசா போக மாட்டீங்க. நேரடியாகவும் வெளிப்படையாகவும் அவன் சொன்னதில் அவர்களின் உயிரில் பாதி இப்பொழுதே பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்க கியூவில் நிற்க ஆரம்பித்து விட்டது. இது போன்ற அராஜகத்திற்கு பேர் போனவன் ஆதித்யா செங்கப்பா என்பது ஊரறிந்த செய்தி. அதனால் அங்கு இருந்தவர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தாலும் அவனை எதிர்த்து பேச யாருக்கும் தைரியம் வரவில்லை. அப்படி செய்தால் தள்ளி இருக்கும் அவர்களது முடிவு இப்பொழுதே அவர்களை காவு வாங்கிவிடும் என்பதை கூட அறியாத முட்டாளாக அவர்கள் மிலிட்டரியில் இருக்கவில்லை. ஏற்கனவே எதிரி அணியின் தாக்குதலால் பீதியில் இருந்தவர்களுக்கு ஆதித்யாவின் இந்த வார்த்தைகளினால் உயிரில்லா சிலையாய் உறைந்து போயினர் ஆதித்யாவின் ஆட்கள். அங்கிருந்த காற்றில் கூட பீதி கலந்து இருந்ததை அவர்களால் உணர முடிந்தது. ஆதித்யாவின் எச்சரிக்கைக்கு பிறகு
அவர்களின் திறன் கொஞ்சம் அதிகமானாலும் அது மலையை புரட்டி போடும் அளவிற்கு எல்லாம் இல்லை. இன்னமுமே அவர்களின் போர் விமானங்கள் எதிரிகளினால் சுக்குநூறாக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தது. அவர்களின் ஒன்றுபடுதல் எல்லாம் போய் போட்டு வைத்திருந்த ஸ்ட்ராட்டஜியை எல்லாம் தூக்கி குப்பையில் போட வேண்டியதுதான். இப்போதைக்கு எதிரிகளின் கைகளில் சிக்காமல் தப்புவது மட்டுமே புத்திசாலித்தனம் என்று புரிய அதையை பின்பற்ற ஆரம்பித்தனர். இதுவரை டீமினுள் இருந்த ஒழுக்கம் எல்லாம் போய் அவனது ஆட்கள் அங்கும் இங்குமாக பதுங்குவதுமாகவும் புறமுதுகிடுவதாகவும் இருக்க ஆரம்பித்தனர். விதிமுறைகளையும் கூட மீறி நடக்க ஆரம்பித்தனர். ஆனால் மிதுன் டீமின் பக்கம் இருந்த ஒழுக்கம் துளி கூட குறையவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் முன்னர் இருந்ததற்கு இப்பொழுது மிகவும் திறனாக செயல்பட ஆரம்பித்தனர். இதே தொடர்ந்து கொண்டிருக்க ஒரு வழியாக போர் முடிவுக்கு வந்தது. இறுதியாக இருந்த போர் விமானமும் தகர்க்கப்பட்ட பொழுது ஆதித்யாவின் முகத்தை பார்க்க கூட யாருக்கும் துணிவு வரவில்லை. அவன் விட்டால் ஒரு முழு மனிதனையே எப்பொழுதே முழுங்கிவிடும் அரக்கன் போல் காட்சியளித்துக் கொண்டிருந்தான். மொத்தமும் முடியும் நிலை வந்த பிறகு அவனால் அவனது தோல்வியை நம்ப முடியவில்லை. மொத்தமாக தோற்று போயிருந்தான் ஆதித்யா செங்கப்பா. நாம ஜெயிச்சிட்டோம் அத்தா, நாங்க ஜெயிச்சிட்டோம் என்று 16 வயதிலேயே ஸ்ரீதேவியை போல் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தனர் மிதுனின் ஆட்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தொண்டையை கிழிய கத்திய கத்தலில் அவர்களுக்கு ஒரு லாரி விக்ஸை ஆர்டர் செய்வதோடு மட்டும் அல்லாமல் அங்கிருந்த கண்ணாடிகளையும் சரி பண்ணும் நிலை வரும் போல். ஏனெனில் அவர்கள் கத்திய கத்தலில் அங்கிருந்த கண்ணாடி பொருட்கள் கூட விரிசல் விட ஆரம்பித்து இருந்தனர். மிஸ் அவந்திகா, வெல் டன். நீங்க இந்த விஷயத்திலயும் இவ்வளவு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. யூ ஆர் ஜஸ்ட் ஆசம், இன்கிரெடிபிளி ஆசம். ப்ளீஸ் என்ன உங்க ஸ்டூடெண்டா சேர்த்துக்கோங்க. நான் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கமாண்டர் களிப்பு தாங்காமல் அவந்திகாவிடம் தனது கோரிக்கையை வைத்துக் கொண்டிருந்தான். மற்ற எல்லோரும் கூட அவந்திகாவை புகழ்ச்சி மலையில் குளிப்பாட்ட வைத்துக் கொண்டிருந்தார்கள். நீங்க இப்போதான் இத முதல் முறையா விளையாடுற மாதிரி இருக்கு. ஆனாலும் எப்படி இப்படி? ஓ காட், யூ ஆர் சான்ஸ்லெஸ் என்றான் இன்னொருத்தன். அவர்கள் இத்தனை புகழ காரணம் அவந்திகாவின் கட்டளைகளில் இருந்த நுணுக்கங்கள். அவளது ஒவ்வொரு கணிப்பும் மிக சரியாக இருந்தது. அதுவும் அவளது கட்டளைகளில் இருக்கும் ஆளுமை. பா, சான்ஸே இல்லைங்க. எந்த கடையில கிடைக்கும்னு சொல்லுங்க, நாங்களும் வாங்கிக்கிறோம் என்று அவர்கள் பிதற்றும் அளவிற்கு இருந்தது. மொத்தத்தில் அவள்தான் பெஸ்ட் என்று அறிவித்தனர் அங்கு இருந்தவர்கள். மீண்டும் விஜய் அவனது வேலையை ஆரம்பித்தான். மிஸ் நாதன், எனக்கு உங்ககிட்ட சொல்ல எதுவுமே இல்ல. அடுத்த தடவை எப்பயாச்சும் நீங்க ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டா, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா ஒரே ஒரு வார்த்தை விஜய்னு கூப்பிடுங்க. நான் விஜய் வேந்தன். உங்களுக்காக என்னோட உயிரையே கொடுக்க கூட தயாரா இருக்கேன். அவனது நெஞ்சில் கை வைத்து சத்தியம் செய்தான் விஜய். அவந்திகா இவன் சொன்னவற்றை எந்த தப்பான கோணத்திலும் எடுத்துக் கொள்ளவில்லை. அவன் அவள் மீது வைத்திருக்கும் அன்பு மற்றும் மரியாதையின் வெளிப்பாடாகவே அவள் அதை பார்த்தாள். அந்நேரம் முன் வந்த அக்ஷய், மிஸ் அவந்திகா, என்னையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க என்று சிரித்து கொண்டே சொல்ல, என்னையும் என்னையும் என பல குரல்கள் அங்கே ஒருங்கே எழுந்தன. எல்லோரையும் பார்த்த அவந்திகா தேங்க்யூ என்று மட்டுமே சொன்னாள். அதற்கு மேல் பேச அவளுக்கு வாய் வரவில்லை. அவளது மனது முழுக்க அவனின் முன் இருப்பவர்களின் சுத்தமான அன்பால் நிறைந்து கிடந்தது. தனது முன் நின்று சத்தியம் செய்து கொடுத்து கொண்டிருப்பவர்கள் யாரும் சும்மா வாய் சொல்லுக்காக சொல்கிறவர்கள் அல்ல என்று அவளின் அறிவு அவளுக்கு எடுத்து உரைத்தது. மிதுனோ எதுவும் சொல்லாமல் முகம் நிறைந்த புன்னகையோடு எல்லோரையும் பார்த்து கொண்டிருந்தான். அவனது அண்ணி மிகவும் பிரபலமாகிக் கொண்டிருப்பதை நிறைந்த மனதுடன் பார்த்து கொண்டிருந்தான் மிதுன் சந்திரன். சந்திரன் குடும்பத்திற்கு மட்டும் இத்தகைய இக்கட்டான நிலை வராமல் இருந்திருந்தால் நிச்சயம் ரவி அவந்திகாவை அவன் வெளி உலகிற்கு காட்டாமல் கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்து இருப்பான் என்பது நிச்சயம். ஆனால் அவனை சொல்லி ஏதும் இல்லை. ரவியின் இடத்தில் மிதுன் இருந்திருந்தாலும் அதையே தான் பண்ணியிருப்பான் என்று நினைத்து கொண்டான். அவள் ஒரு பொக்கிஷம் போன்றவள். இப்படிப்பட்ட பொக்கிஷம் இந்த உலகில் இருப்பது தெரிய வந்தால் நம் மக்கள் சும்மா இருப்பார்களா என்ன? என்ற ஒரு ஆழ் மூச்சை இழுத்து விட்டான் மிதுன். இத்தகைய ஒரு பெண் தனது அண்ணனுக்கு கிடைத்திருப்பதை நினைத்து அவனுக்கு மனத்திற்கு மிகவும் நிறைவாக இருந்தது. சரி சரி, அமைதி அமைதி என்று எல்லோரையும் பார்த்து கைகளை அசைத்தவன், இன்னும் முழு போரும் முடியல, அதுக்குள்ள உங்க அக்க போற தாங்க முடியலையே பகவானே என்று சிரித்தவன் அடுத்த வினாடியே தீவிரமான முகத்துடன்,
நம்ம எல்லாரும் ஒரு ரவுண்ட் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கோம். இன்னும் 2 ரவுண்ட் பாக்கி இருக்கு. சோ பி அலர்ட். இப்போ நமக்குள்ள இருக்க மனதிடத்தை மூலப்பொருளா வச்சு நாம மிச்சம் இருக்கிற எல்லா ரவுண்ட்ஸையும் ஜெயிச்சு காட்டணும் என்றான் வெறி கொண்ட வேங்கையாக. அவனது தீவிரத்தை பார்த்தவர்களின் ரத்தத்திலும் தீவிரம் சுரக்க ஆரம்பிக்க எல்லோரும் கோரஸாக டிஃபீட் தம், டிஃபீட் தம் என்று கத்த ஆரம்பித்தனர். அவர்களின் முகத்தில் இருந்த தீவிரத்தை பார்த்த அவந்திகாவிற்கு திருப்தியாக இருந்தது. காற்று வழி போர் முடித்தவுடன் அடுத்து தரையிலும் கடலிலும் நடக்கும். அதாவது இனி நடக்க போகும் போட்டிகள் கால் அவுட் படைக்கும் கடற்படைக்கும் நடக்க போகும் போட்டிகள் ஆகும். அந்த போட்டிகளிலும் மிதுனின் ஆட்களே சிறந்து விளங்கினர். அவர்களது குறி ஒவ்வொன்றும் எதிரிகளை கர்ணன் எய்த வில்லென குறி பெறலாமல் தாக்கியது. சில நாட்கள் கடக்க மொத்த போரும் நடந்து முடிந்துவிட்டது. வெற்றி மிதுன் சந்திரனின் பக்கமே. அது வெளியான நேரம் மிதுனின் ஆட்களுக்கு கொண்டாட்டம் தாழவில்லை. சும்மாவே ஆடுவார்கள். கால்களில் சலங்கை வேறு கட்டிவிட்டால் சொல்லவா வேண்டும். அதுவும் மிதுனின் ட்ரூப் பக்கம் எந்த இழப்பும் கூட ஆகவில்லை. ஒரு முழு வெற்றியை அது பறைசாற்றியது. போன முறை பெற்ற தோல்வி எல்லாம் காற்றில் வைத்த கற்பூரம் என கரைந்து போயின. இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பிறகு அந்த சிறு தோல்வி எல்லாம் இன்னும் கண் முன் நிற்குமா என்ன? மொத்தத்தில் கடுமையான உழைப்பும் நேர்மையும் வென்றுவிட்டது. இனி எவனாலும் எளிதாக அழித்துவிட முடியாத அளவிற்கு பலத்தில் உயர்ந்து நின்றது மிதுன் சந்திரனின் அணி. ஒரு தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதன் அர்த்தத்தை இன்று கண்கூடாக பார்த்து விட்டனர் மிதுன் சந்திரனின் ஆட்கள். இந்த பெரும் வெற்றியை கொண்டாட ஒரு பார்ட்டியை ஏற்பாடு செய்திருந்தனர் மிதுனின் ஆட்கள். இவ்வெற்றிக்கு பெரும் பங்காற்றியது அவந்திகா தான் என்பதால் அவளுக்கு இந்த பார்ட்டியின் மூலம் நன்றி கூற நினைத்தனர். ஆனால் அவந்திகா மறுத்துவிட்டாள். மிஸ் அவந்திகா, நீங்க கண்டிப்பா பார்ட்டிக்கு வரணும். நீங்க தான் நடக்க போற பார்ட்டிக்கு ஹீரோ. நீங்க இல்லாம பார்ட்டியை எப்படி பண்றது? விஜய் என்ன செய்தாவது அவந்திகாவை ஒத்துக்கொள்ள வைத்துவிட வேண்டும் என்ற பெரும் முயற்சியில் இறங்கினான். அக்ஷயும் அவனோடு சேர்ந்து கொண்டான். ஆனால் என்ன செய்தும் அவந்திகாவை முடியவில்லை. அவளின் பிடிவாதம் அறியாதவர்கள் அல்லவா இவர்கள். மொத விஷயம், நான் எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணல. நான் வெறும் டெக்னிக்கல் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணேன். இந்த வெற்றிக்கு எல்லோரோட பங்களிப்பும் தான் காரணம். 2வது விஷயம், எனக்கு இந்த கூட்டம்லாம் ஆகாது. பட் தேங்க்யூ ஃபார் காலிங் மீ.